ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செய்தி வேலைக்கு உங்களை அன்போடு கூட அளிக்கிறோம். நீர் என்னை காண்கிற தேவன் என்கிற தலைப்பின் கீழ் இப்பொழுது நாம் சிந்திக்கவிருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய தேவாதி தேவன் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது. சங்கீதம் 34 வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறது என்று. கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதுங்கிறதை பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளின் நாள்ல கர்த்தராய தேவன் நம் ஒவ்வொருவரையும் கூட காண்கிற தேவனா இருக்கிறார். அதனால கர்த்தர் எதெல்லாம் காண்கிறார், எந்தெல்லாம் கண்டு நம்மளை விடுவிக்கிறார் என்ற தலைப்புல இப்பொழுது நாம் சிந்திக்கவிருக்கிறோம். முதலாவதாக நம்முடைய தேவன் உபத்திரவங்கள், நம்ம படுகிற உபத்திரவங்கள், நம்ம போய்கொண்டிருக்கிற உபத்திரவத்தின் பாதைகளை பார்த்து அந்த உபத்திரவங்களிலிருந்து நீங்க விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த நாளில் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறோம். 400 வருடம் அடிமைகளா இருந்தார்கள். அவர்கள் மிகவும் ஆலோட்டிகளால மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில, அவங்க வாழ்க்கையே ஒரு வெறுத்து போன ஒரு நிலைமையில, மனம் நொந்து போன ஒரு நிலைமையில அவங்க இருந்ததை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தராகிய தேவன் அவர்களை பெருமூச்சை கேட்டார், அவர்களை கண்ணோக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர்கள் ஆலோட்டிகள் நிமித்தமாக படுகிற வேதனையை ஆண்டவரை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்ததை பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க போகக்கூடிய உபத்திரவங்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த உபத்திரவங்களிலிருந்து அவர் உங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்கள் சந்தித்த உபத்திரவங்களிலிருந்து அவரை விடுதலையாக்கிற தேவன் இந்த நாளில் உங்களுடைய உபத்திரவங்களை பார்த்து, குடும்பத்துல நீங்க படுகிற உபத்திரவங்களை பார்த்து, பிள்ளைகள் நிமித்தமாக நீங்கள் படுகிற உபத்திரவங்களை பார்த்து, வேலை ஸ்தலங்களை நீங்க போகிற கடினமான பாதைகள் உபத்திரவங்களை பார்த்து கர்த்தராகிய தேவன் உங்களை விடுவித்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இந்த வேலையில கடந்து வந்திருக்கிறார். முதலாவதாக அவர் நாம் படுகிற உபத்திரவங்களை பார்த்து நம்மை விடுவிக்கிற தேவனாய் இந்த வேலையில கடந்து வந்திருக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களா விடுவிக்கிறார் என்று நாம் சங்கீதம் 34 வாசிக்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தாவை என்றைக்கு இந்த உபத்திரவம் மாறும் என்று ஒரு கலங்கி போன நிலைமையில இருப்பீர்கள் என்றால் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் இந்த நாள்ல உன்னை விடுவிப்பேன், உமது உபத்திரவங்களிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். உன் உபத்திரவத்தை பார்த்து உன்னை அற்பமாய் தள்ளாத தேவன் நான், உபத்திரவத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே நான் இருக்கிறேன் என்ற கர்த்தராகிய தேவன் ஒவ்வொருவருக்கும் இந்த வேலையில அவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற உபத்திரவத்தின் பாதைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுதலையாக்கி உங்களை சந்தோஷமாய் வைக்கும்படியாக அவர் இந்த வேலையில உங்கள் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்து அவர் உபத்திரவங்களிலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த உபத்திரவத்துல நீங்கள் பொறுமையா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பொறுமையை காண்கிறார். நீங்கள் படிக்கிற கண்ணீரை பார்க்கிறார். அவரது உபத்திரவங்களிலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அடுத்ததாக கர்த்தராகிய தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறார். எசேக்கியா ராஜா, அவருடைய மரணம் சீக்கிரத்துல வரும், மரணத்துக்கான நீ ஆயத்தப்படு என்று கர்த்தர் சொன்ன பொழுது அந்த எசேக்கியா ராஜா கர்த்தருடைய பாதத்துல போய் ஆலயத்துல போய் அழுததை பார்க்கிறோம். கர்த்தாவே என் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுங்க என்று சொல்லி அழுததை பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் என்ன சொல்றார், உன் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி 15 வருடங்கள் அவருக்கு ஆயுசு நாளை அவர் அதிகப்படுத்தி கொடுத்ததை பார்க்கிறோம். அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து 15 வருடங்கள் அதிகப்படுத்தி கொடுத்ததை பார்க்கிறோம். ஒருவேளை இதனால நீங்க ஒரு கண்ணீரோட ஒரு அனுபவம் கூட போய்கொண்டிருக்கலாம். கர்த்தராகிய தேவன் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய சரீரத்துல வியாதி நிமித்தமாக கடின விடுத்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அருமையானவர்கள் வியாதிப்பட்ட நிமித்தமாக கடின விடுத்துக் கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் கண்ணீர் விடுத்துக் கொண்டிருக்கலாம். எதற்காக கடின விடுத்துக் கொண்டிருக்கலாம், கண்ணுமையா நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஒருவேளை வாழ்க்கை உடைந்து போன ஒரு நிலைமையில் இருக்கிறது, என்னுடைய குடும்பம் உடைந்து போன நிலைமையில் இருக்கிறது, இந்த குடும்பம் எப்பொழுது கட்டப்படும், என் வாழ்க்கை எப்பொழுது கட்டப்படும் என்று சொல்லி ஒருவேளை கண்ணீரோட ஒரு அனுபவம் கூட போய்கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய தேவன் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவனாய், உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாய், நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற அவமானங்களிலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவனாய் இது வேலையில கடந்து வந்திருக்கிறார். நாம் வெளிப்படுத்த விசேஷத்துல வாசிக்கிறோம், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து வர கண்ணீரை துடைத்து ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் அகற்றப்படுகிற தேவன், நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற நிந்தைகளை மாற்றுகிற தேவன், உங்கள் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற தேவனாய் இது வேலையில் அவர் கடந்து வந்திருக்கிறார். எசேக்கியாவோட கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். எசேக்கியாவை வாழ வைத்த தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ வைக்கும்படியாக இந்த வேளையில் அவர் கடந்து வந்திருக்கிறார். அன்றைக்கு ஆகார பார்க்கிறோம். ஆகார தன் கணவனால கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில, கணவனால் துரத்தப்பட்ட ஒரு நிலைமையில தன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார். பிள்ளைக்கு வாழ்வு வேண்டுமே, பிள்ளைக்கு தண்ணீரிலே அந்த பிள்ளை மறித்து போகிறதே என்று நினைத்து கலங்கின நிலைமையில இருந்த ஆகாரை கண்ணோக்கி பார்த்த தேவன் ஆகாருடைய மகனை இஸ்மவேலை கர்த்தராகிய தேவன்
பெரிய நிலைமைக்கு கொண்டு போய் ஆசீர்வதித்த தேவன். இந்த நாள்ல ஒவ்வொருவரையும் கூட கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக அவரது வேலையில கடந்து வந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாக நீங்க கண்ணீர் விடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? என் பிள்ளை ஒரு கீழ்ப்படியாத நிலைமையில இருக்கு, என் பிள்ளையோட எதிர்காலத்தை நினைத்து நான் மிகவும் அழுது கொண்டிருக்கிறேன் என்று நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தராகிய தேவன் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்கள் பிள்ளைகளை வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உங்கள் பிள்ளைகளை பெரிய லெவலில் கொண்டுட்டு வந்து ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாக நீங்கள் அழுத கண்டிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஒருவேளை நீங்கள் துன்பங்களை நினைத்து அழுது அந்த துன்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை ஆசீர்வாதத்தின் பாதைக்குள்ளாக, உங்களை சந்தோஷத்தின் பாதைக்குள்ளாக வழிநடத்துகிற அன்பின் தேவன், அந்த அன்பின் தகப்பன் உங்களை கடந்து வந்திருக்கிறார். இதனால் அந்த கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவரை மேலே அது கடந்து வருகிறதா இருக்கிறது. அது கண்ணீரை துடைக்கிறதா இருக்கிறது. அது உங்களுக்கு நித்தியமான ஆசீர்வாதங்களை, உலகப்பிராரமான ஆசீர்வாதங்களையும் அது பெற்று தருகிறதா இருக்குது. உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், உபத்திரவங்களை பார்த்து உபத்திரவங்களை கண்ணோக்கி விடுவிக்கிற தேவன். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அண்ணாளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அண்ணாளுடைய கண்ணீரை கர்த்தராகிய தேவன் கண்டார். அண்ணாள் குழந்தை இல்லாதனால மனக்கசந்து அழுவதை பார்க்கிறோம். அண்ணாளுடைய கண்ணீரை தந்து அண்ணாளுடைய எல்லாமே சரி பண்ண தேவன், அண்ணாளுக்கு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் அந்த கண்ணீரை கண்டார். இதனால கர்த்தராகிய தேவன் ஒவ்வொருவரையும் கூட கண்ணோக்கி பார்க்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையை விளங்க பண்ணும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். அடுத்ததாக தேவன் இருதயங்களை பார்க்கிற தேவனா இருக்கிறார். மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிற தேவன். ஆமீன். அன்றைக்கு சாமுவேல் வந்து ஈசாயுடைய பிள்ளைகள்ல ஒருத்தவரை ராஜாவா தெரிந்து கொள்ளணும் அதற்காக போகும் பொழுது எல்லாரும் ஈசாயுடைய குமாரர்கள் தாவீதை தவிர எல்லாரும் நல்லா அவங்க இந்த ராஜாவுக்குரிய ஒரு அந்தஸ்தோட கூட இருந்தது. நல்லா வாட்டசாட்டமா நல்லா அவங்க ராஜானா இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்களுடைய உடம்பு வாங்கலாம் இருந்ததை பார்க்கிறோம். அதனால கர்த்தராகிய தேவன் அவர்களே அல்ல, இருதயத்தை பார்த்து தாவீதுடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமா இருந்த அப்படின்னால தாவீதை ஆசீர்வதித்த தேவன். நல்ல கர்த்தராகிய தேவன் இருதயங்களை அவர் சோய்த்து பார்க்கிற தேவனா இருக்கிறார். அவர் மனிதன் பார்க்கிற விதமாய் பார்க்கிற தேவன் அல்ல. ஒருவேளை மனிதர்கள் நம்ம அழகா இருக்கிறோமா அல்லது நம்ம எப்படி ஸ்டேட்டஸ் இருக்கிறோம் அதை பார்த்து நம்மகிட்ட அவங்க ஐக்கியம் வைத்துக் கொள்வாங்க, நம்மகிட்ட பேசுவாங்க அல்லது நம்ம கூட இருக்கிறத விரும்புவாங்க. ஆனா தேவன் அப்படி இல்லை, இருதயங்களை பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தாவின் இருதயத்தை உங்களுக்கு ஒப்புக் கொடுக்குறேன், என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குறேன் இயேசுப்பா. இந்த இருதயத்தை நீங்க கழுவி சுத்திக்கிறீங்க. உனக்கு பிரியமான மகனாக ஒரு பிரியமான மகளாக மாற்றுங்க. உனக்கு பிரியமானதே செய்ய எனக்கு போய் தரலுங்க என்று நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாவே தேவாதி தேவன் உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தை பார்த்து அந்த இருதயத்தில் அவர் வாசம் பண்ணி அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துகிற தேவனை கடந்து வந்திருக்கிறார். நல்ல கர்த்தராகிய தேவன் உங்கள் கண்ணீரை காண்கிறார், கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். உங்கள் உபத்திரவங்களை பார்த்து உங்களை விடுவிக்கிற தேவனை கடந்து வந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். ஒருவேளை இருதய பிரச்சனையோடு கூட இருக்கலாம், இந்த இருதயத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். ஒருவேளை ஹார்ட் ப்ராப்ளம்னால கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீங்க. கர்த்தராகிய தேவன் இந்த வேலையில இந்த ஹார்ட் ப்ராப்ளம் விடுதலையாக்குறார். இருக்கிற மன சஞ்சலங்களை எடுத்து போடுகிறார். உங்களுடைய துக்கங்களில் அவர் விடுதலையாக்குறார். உங்கள் மனதை அழுத்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து அவர் விடுதலையாக்குறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உங்களை சஞ்சலம் நீங்க அவர் சந்தோஷப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு வியாதிகள் நீங்கள் அழிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருப்பீர்கள், டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில கூட நீங்க அழுது கொண்டிருப்பீர்கள். கர்த்தர் தேவன் அற்புதத்தை செய்யும்படியாக அந்த அன்பின் தேவன் கடந்து வந்திருக்கிறார். அவர் உங்களுடைய நோய்களை எல்லாம் சிறுவையில சுமந்த தேவன் உங்களுக்கு வாழ்நாளை கூட்டி கொடுக்கும்படியாக, உங்களை ஆயுசு நாளை பூரணப்படுத்தும்படியாக, என்னால உன் நாட்கள் பெருகும், உன்னை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்கிற தேவனானே என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீடித்த ஆயுசு நாட்களை தர அவர் காத்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 91:16 வாசிக்கிறோம். நீடித்த நாட்களால் நான் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். இதனால கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருடைய முகத்தை கண்ணீரை துடைத்து உங்களுடைய உபத்திரவம் உங்களை விடுதலாக்கி உங்களை சாட்சியா நிறுத்துவாராக. கர்த்தர் ஒவ்வொருவரை கூட ஆசீர்வதிப்பாராக. இயேசப்பா அந்த வேலையில கண்ணீரோட கூட இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்துல அற்புதங்கள் நடக்கட்டும். உபத்திரனுடைய போற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரங்களுடைய விடுதலை இயேசுவின் நாமத்துல உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயங்களை கூட நீங்க பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மைபிளோடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்தி அநேகருக்கு ஷேர் பண்ணி எங்களோட ஊழியத்தை தாங்கும்படி உங்களை அன்போடு அளிக்கும். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.